தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாபு, மாநில தலைவர், தமிழ்நாடு உள்ளாட்சி தணிக்கை ஊழியர் சங்கம். தமிழக அரசினுடைய நிதித்துறையின் கீழ் செயல்படும் தணிக்கை துறைகளான உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை மற்றும் மாநில அரசு தணிக்கை துறைகளில் நிலவுகின்ற சீர்கேடுகள், தணிக்கையாளர்கள் படுகின்ற இடர்பாடுகள், இவைகளை கண்டித்தும் மாண்புமிகு தமிழக நிதி அமைச்சர் அவர்களுடைய உத்தரவை மதிக்காத தலைமை தணிக்கை இயக்குனர் மற்றும் சிறப்பு இயக்குனர் அவர்களை கண்டித்தும் தணிக்கையாளர்களுடைய 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் இன்று வேலூர் மாநகரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் கோரிக்கைகளில் மிக முக்கியமானது தணிக்கையாளர்களுக்கு தொலைதூர பணித்திட்டங்களை வழங்குவது. குறிப்பாக ஆன்லைன் தணிக்கை முறை என்ற முறையை அமல்படுத்தி கடந்த 15 மாதங்களாக பெண் தணிக்கையாளர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளி தணிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நீண்ட தூர பணித்திட்டங்களை வழங்கியது. தற்போது மாற்றுத்திறனாளி தணிக்கையாளர்களுக்கு தணிக்கை பணியே கிடையாது என்ற நிலையில அவர்களை அரசு அலுவலகங்களையே முடக்கி இருப்பது, மேலும் தணிக்கை துறைகளை ஒருங்கிணைத்து தணிக்கை பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, தணிக்கை பத்திகளை நீக்கம் செய்யும் APMS என்ற முறைக்கு குறிப்பிட்ட மனித நாட்களை ஒதுக்காமை, அதே போல மாநகராட்சி ஊராட்சி ஒன்றியங்களில் நிலவுகின்ற உடனடி தணிக்கை முறையை ஒழித்து தணிக்கை முறையினை நீர்த்து போக செய்தல், தணிக்கை நிறுவனங்களிலே சுமார் 6300 தணிக்கை நிறுவனங்களை மாநில அரசு தணிக்கை துறைகளில் குறைத்தல் மற்றும் பேரூராட்சிகளினுடைய தணிக்கையை தனியார் மயமாக்குகின்ற முயற்சி உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை கண்டித்து இன்று வேலூர் மாநகரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது புதிதாக அமைந்துள்ள தமிழகத்தினுடைய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, அந்த அரசின் கீழ் செயல்படுகின்ற நிதி அமைச்சர் இவர்களது இருவருடைய உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை கண்டித்து நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலம் எங்களது கோரிக்கைகளை இந்த அதிகாரிகள் உடனடியாக பரிசீலித்து எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். புதிதாக பதவியேற்றிருக்கிற அரசு பல்வேறு துறைகளில் நிதியே இல்லைன்னு வெள்ளை அறிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க போராட்டம் எதை நோக்கி போகுது? நாங்கள் நிதியை நோக்கி செல்லவில்லை, எங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு நாங்கள் போராடவில்லை. தமிழகத்தினுடைய உள்ளாட்சி நிறுவனங்களில் தணிக்கை முறைகளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் 2 அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுடைய போக்கை மாற்றுங்கள் என்றுதான் நாங்கள் போராடுகின்றோம். அதை மாற்றுங்கள் என்று நிதி அமைச்சர் அவர்களே உத்தரவு போட்டுவிட்டார். நிதி அமைச்சர் அவர்களே ரெவியூ மீட்டிங் நடத்தி தணிக்கையாளர்களுக்கு தகுந்த அந்த உதவிகளை செய்யுங்கள் என்று மீட்டிங் மினிட்ஸ் போட்டார். இருந்தாலுமே அதை இவங்க அந்த உத்தரவை மதிக்காமல் தான் இந்த அதிகாரிகள் எங்களை இன்னும் இடர்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள். இதனால நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம். தமிழகத்தில் உள்ள தணிக்கை துறை அதனால உள்ளாட்சி நிறுவனங்கள்ல நிறைய நிதி முறைகேடுகள், கோடிக்கணக்கான நிதி முறைகேடுகள், உதாரணமாக மதுரை மாநகராட்சியில 400 கோடி முறைகேடு, வேலூர் மாநகராட்சி, விழுப்புரம் மாநகராட்சி போன்ற எல்லா உள்ளாட்சி நிறுவனங்களிலும் நிதி முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த புதிய தணிக்கை முறை. எங்களுக்கு தேவை பழைய தணிக்கை முறை, அதை அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கோருகிறோம். அரசை எதிர்த்து நாங்கள் எந்த குரலும் கொடுக்க போவதில்லை. அரசு எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது. இந்த 2 அதிகாரிகளை மாற்றினாலே 5 நிதித்துறையின் கீழ் செயல்படுகின்ற 5 தணிக்கை துறைகளும் நிச்சயமாக அருமையாக செயல்படும் என்ற கருத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.